இன்னைக்கு மேட்ச் கொஞ்சம் ரொம்ப மோசமா தான் போச்சு. நம்ம என்ன நினைப்போம், எல்லா மேட்சுமே வந்து ஃபர்ஸ்ட் மேட்சோட கம்பேர் பண்ணும்போது அடுத்த மேட்ச் நல்லா ஆடலாம் அப்படின்னு நினைப்போம். ஸோ நமக்கு வந்து அடுத்தடுத்த மேட்ச் போகும்போது ரொம்ப டவுன்ல தான் போயிட்டு இருக்குது. பேசிக்கா மேட்சை வின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளேவை கிராக் பண்ணணும். ஒன்னு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா பவர் பிளேல இன்டர்ன் கொடுத்து ஒரு 50 ரன் அடிக்கணும். பவுலிங் போட்டா மினிமம் 2 விக்கெட் எடுக்கணும். இங்க கலீல் அகமது நல்லா போறாரு, கூட போட ஆள் இல்ல. இந்த வாட்டி ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க, ஒரு விக்கெட் வந்தது. பட் ஆனா நம்ம கிட்ட வந்து ரன் இல்ல. ஸோ 2-3 விஷயம் ஒழுங்கா பண்ணா இம்ப்ரூவ் ஆகும். பட் ஆனால் எல்லாருமே வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால வந்து பிளேயர்ஸால வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. கண்டிஷன் முதல்ல கிராக் பண்ணணும். நம்மளோட பிச் தான் நம்மளுக்கு விளையாட தெரியல. அவங்க செகண்ட் பேட்டிங் பண்றாங்க, டியூ இருந்தது. பட் ஆனால் இந்த ரன் வந்து கண்டிப்பா வந்து நம்மளால டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 5 பிளேயர் பவுலிங் இருக்காங்க, வேர்ல்ட் கிளாஸ் பவுலர். 3 ஸ்பின்னர் இருக்காங்க, அன்சுல் கம்போஜ் இருக்காரு, கலீல் அகமது இருக்காரு, பத்திரனா இருக்காரு. நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணா பிளஸ் 150 160 அடிச்சா கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ண முடியும். அது அடிக்கிறதுக்கு பிளேயருக்கு வந்து இங்க வந்து அந்த இன்டென்ட் இல்ல. முதல்ல பவர் பிளேல இன்டென்ட் இல்ல. சோ எல்லாருமே சொல்லுவாங்க தோனி வந்து தோனி பண்றாருன்னு சொல்லிட்டு. அவர் வந்து 43 வயசு ஆகுது. வருஷத்துக்கு 2 மாசம் மட்டும் தான் மேட்ச் விளையாடுறாரு. அவரால் என்ன இம்பாக்ட் கொடுக்க முடியுமோ அதை பண்றாரு. லாஸ்டா வந்து ஒரு 10 பால் 20 பால்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிறாரு. அவரால் 20 ஓவர் ஆட முடியாது. அவரை வந்து நம்ம எங்க நல்லா பாக்கலாம்னா கேப்டன்ல எக்ஸ்பெக்டர். கேப்டன்ல அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்புட் கொடுப்பாரு. சோ அது பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு மேபி ரன் ஸ்கோர் போர்டு ஒரு 160 பிளஸ் அடிச்சிருந்தா இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். ஸோ மேபி அதை வந்து தவறி விட்டுட்டோம். ஸோ இன்னும் இது மேபி இன்னும் 2 வருஷம் கண்டினியூ ஆகலாம். ஏன்னா 3 வருஷத்துக்கு எடுத்தாச்சு. இதுல இருந்து நம்ம பிளேயரை ரிலீஸ் பண்ணாலும் திரும்ப அடுத்த பிளேயர் பார்க்கும்போது நமக்கு வந்து கிடைக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அன்சோல்டு பிளேயர் தான் கிடைக்க போறாங்க. புது பிளேயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 2 வருஷத்துல அடுத்தது மேபி ஓபனா சொல்லணும்னா ஜடேஜா அப்புறம் அஸ்வின் இவங்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு மேபி யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து பிரியான்ஸ் ஆரியான்னு சொல்லிட்டு 103 ரன் அடிக்கிறான். SRHல வந்து வர்மான்னு சொல்லிட்டு அனிகேஷ் வர்மான் இருக்காரு, அவர் அடிக்காரு. இங்க 3 பிளேயர் வச்சிருக்காங்க. ஷேக் ரஷீத் வச்சிருக்காங்க, ஆண்ட்ரே சித்தார்த் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசா ஒரு பையன் எடுத்தாங்க, அந்த வனிஷ் பேடின்னு சொல்லிட்டு டெல்லி பிரீமியர் நல்லா ஆடினாரு. அவங்க 3 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களோட என்ன பொட்டன்ஷியல் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க. நம்ம எப்படி பிருத்விராஜை ஃபைன் பண்ணனா 2020 சீசன் ரொம்ப மோசமா போயிட்டு லாஸ்டா 3 மேட்சுக்கு சரி யாராவது ஆட வைக்கலாம்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் ருத்ராஜ் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் கண்டினியூஸா 350 அடிச்சாரு. அதனால வந்து அவர் பிளேயரா வந்தாரு. அந்த மாதிரி 3 பேர்ல யாருன்னா ஒரு ஆள் இருப்பாங்க. நீங்க வாய்ப்பு முன்னாடியே சீசன்ல கொடுத்தா ஒரு 7 மேட்ச்ன்றது ஏதாச்சும் ஒரு 5 மேட்ச் ஜெயிக்க முடியும். இன்னும் 2 மேட்ச் இதே பிளேயிங் லெவல் ஆட போறாங்க. லாஸ்டா சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த பசங்களால இன்டென்ட் கொடுத்து ஏதாச்சும் கிராக் பண்ண முடிஞ்சாதான் அடுத்த வாட்டியும் பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு இருக்கும். பட் ஆனா இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இந்த சீசன் கொஞ்சம் டவுட் தான்.